ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திருப்பூர் மாவட்டம் ஜெயலட்சுமி நகர் பகுதியில் தெருநாய் தொல்லை அதிகரித்து வீட்டு நாய்கள் மற்றும் கோழிகள் தாக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பூமிநாதன் என்பவரின் 15 கோழிகள் இறந்தன. திங்கட்கிழமை 14 தெருநாய்கள் மற்றும் வீட்டு நாய்கள் மர்மமான முறையில் உயிரிழந்தன. இதுகுறித்து விசாரணையில் பொதுமக்கள் வாழை இலையில் சாதத்துடன் பூச்சிக்கொல்லி கலந்த விஷம் வைத்து நாய்களை கொன்றது தெரியவந்தது. மேலும் உயிரிழந்த நாய்களை அருகருகே புதைத்ததை அறிந்த அவினாசி பாளையம் போலீசார் கிராம நிர்வாக அலுவலர் உதவியுடன் உடல்களை தோண்டி எடுத்து விசாரணை நடத்தினர். தெருநாய்கள் விவசாயிகளின் கோழிகளை தாக்கி கொன்றதால் சிலர் இந்த செயலில் ஈடுபட்டதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கிடையில் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் தெருநாய் தொல்லை அதிகரித்து விவசாயிகள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் அதற்கான தீர்வு காணாமல் இருப்பது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம், என்னோட பேர் சரிதா. பிஎஃப்ஏ அமைப்பில் இருக்க பீப்புள் ஃபார் அனிமல்ஸில் திருப்பூர் மாவட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கேன். நேற்று வண்ணாந்துறை புதூரில் இதுபோல் 15 நாய்களுக்கு விச வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற தகவல் வந்ததை அடுத்து நாங்கள் டீம் இங்கே விரைந்து வந்து விசாரணை நடத்தினதில் ஒரு 7-8 நாய்களுக்கு இறந்து போன நாய்களை புதைச்சிருக்காங்க. ஒரு சில நாய்களை காணோம் அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. பொதுமக்கள் சொன்ன தகவலின் பேரில் அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சதில் ஒரு நாய்களை மீட்டு வந்து வச்சுருக்கோம். திருப்பி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க. ஆனால் எஃப்ஐஆர் மாதிரி எதுவுமே ஃபைல் பண்ணலை, புதைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் திரும்பி வந்து பொதுமக்கள் வந்து குழந்தை போல வளர்த்துருக்காங்க. தெருநாய்கள்ங்கிறது 1-2 தான். வீட்டில் வளர்த்துருந்த நாய்கள் கூட இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்காட்டி குழந்தையாட்ட வளர்த்துருந்துருக்காங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணி எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. கண்டிப்பாக அந்த ஜீவன்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும், எந்த பாவமே அறியாத அந்த ஜீவன்களை ஏன் அவங்க கொல்லணும், அதுக்கு எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து இங்கே ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு திருப்பி இங்கிருந்து விஓ வரவழைச்சோம். கிராம நிர்வாக அதிகாரி வந்துட்டு இங்கே விசாரணை பண்ணார். விசாரணை பண்ணிட்டு இங்கே இருக்கிற எல்லா பொதுமக்கள்கிட்டையும் ஒரு புகார் எழுதி வாங்கினாங்க. புகார் எழுதி வாங்கிட்டு காவல்துறையே வந்தாங்க. காவல்துறையிலிருந்து வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட அந்த புகாரை கொடுத்து அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போது நைட்டே போய் விசாரணை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. திருப்பி காலையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். போஸ்ட்மார்ட்டத்துக்கு இப்போ 3 மருத்துவர்கள் வந்திருக்காங்க, ஸ்பாட்டுக்கு வராங்க. இப்போ அந்த புதைத்த அந்த ஜீவன்களை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதோட சாம்பிள்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு அந்த ஜீவன்களுக்கு விச வச்சது ஒரு பெண் தான், ஒரு வயதானவங்க தான். அவங்க ஏகப்பட்ட காரணங்கள் சொல்கிறாங்க. கொரோனா மருந்து வச்சுருக்காங்க, வீடு விட போய் வாழை இலையில் வச்சுருக்காங்க, அது பெரிய மன்னிக்க முடியாத தவறு. பெருக்கானுக்கு வச்சேன்றாங்க, பாம்புக்கு வச்சேன்றாங்க, அதுவே தவறான செயல். அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தரோட தூண்டுதலின் பேரில் தான் அந்த அம்மா பண்ணியிருக்காங்க. அதை விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்போ அந்த ஜீவன்களை புதைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. என்னதான் இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். வழக்கு பதிவு பண்ணாதான் இனிமேல் இந்த மாதிரி ஜீவன்களை துன்புறுத்துறவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த அம்மா மேலே நாங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு கண்டிப்பாக நீதி வாங்கி தரும்.